ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இருங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே ஜூன் 2 21 முடிஞ்சு 22க்கு விழுது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். எல்லாமே வீடியோ வந்து எடுத்தேன். ஸ்டிச்சிங், கட்டிங் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது கடைசியில் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்துச்சா, ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து டிலீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நேற்று கிளாஸுக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இதுவும் சேர்த்து வந்து இதில் ஒரு பார்ட் வந்து டிலீட் பண்ணிட்டேன். அது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது. ஸோ எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். என்னோடய நேரம். ஸோ சாரி, எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது, உங்களோட வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ஏன் உங்களால் பண்ண முடியல, அதுக்கு காரணம் என்ன, ஏன் நீங்கள் வந்து வீட்டில் துணி இருந்தும் ஆர்டர் இருந்தும் ஏன் உங்களால் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சில காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து தலை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து மைண்ட் அப்செட் ஆகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து சோம்பேறித்தனமாக எதுக்காக இருக்கோம் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காரணம் என்ன தெரியுமா? நமக்கு துணி இருந்தும் நம்மளால் ஸ்டிச்சிங் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நம்பி ரொம்ப அவங்க மேலே அன்பு காட்டி, அது யார் வேணாலும் இருக்கட்டும், கணவன் இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், அப்பா அம்மா, சித்தி, யார் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல அன்பாக நம்ம வந்து இருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அவங்களையே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ஏதாவது நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கல, ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டாங்க, நீ எதுக்கு என்ன தான் நம்பி இருக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சோர்ந்து போய் உட்காந்துடுவோம். ஸோ அந்த நாள் முழுக்க நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கே வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா, கடைக்கு போகும்போது ஒரு டைம் வந்து எனக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சண்டை வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி சண்டை வந்து நடக்கையில் 2 பேருக்குமே வாய் வார்த்தைகள் வந்து இருக்கும் இல்லையா? அவள் வந்து ஏதாவது வந்து என்னை வந்து ஒரு மாதிரியாக பேசிட்டா, அந்த டைமில் வந்து எனக்கு அந்த நாள் முழுக்க எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ அந்த நாள் முழுக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு தோணும். எப்படி சொல்கிறது, ஸ்டிச்சிங் இருக்குது, நான் போய் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தோணுனாலும் எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி கில்ட்டியாக என்னடா இப்படி பேசிட்டாலே, அந்த நாள் முழுக்க மொபைல் பார்த்துட்டு ஒரு மாதிரி அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்னதான் நம்ம வந்து மோட்டிவேட்டடாக இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் அது வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் மேலே கவனம் வந்து செலுத்த முடியாது. ஸோ அந்த சண்டை முடிஞ்சு நம்ம இப்போ யார் கூட சண்டை நடந்திருக்கோ அவங்க வந்து இப்போ நானும் என் தங்கச்சிக்கு வந்து சண்டை நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே சமாதானம் ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண தோணும். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நிறைய பாசம் தான் காரணம். அந்த பாசத்துக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுவே வேலைக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறோம். அதுதான் முக்கியமான காரணம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைம் வந்து சண்டை நடக்கும்போது இது வந்து இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் எனக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இப்போது கணவன் கூடயோ இல்லை தங்கச்சி கூடயோ முக்கியமாக எனக்கு வந்து நிறைய சண்டை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கும் எனக்கும், தங்கச்சிக்கும் எனக்கும், அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தான். ஸோ இந்த 3 பேருக்குள்ள தான் எனக்கு வந்து சண்டை வந்து நடக்கும். நாங்கள் 3 பேருக்குமே சண்டை நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கூட வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அந்த டைமில் எங்கள் 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சண்டை நடக்குது, இன்னும் நிறையா கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னும்போது நான் வந்து அந்த ஃபோன் கட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், நான் வந்து இப்போ பேசுகிற மூட் இல்லை, இப்போ வந்து வேணாம், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு வந்து நானே வந்து ஃபோன் கட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து அந்த சண்டை நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடணும், சரிங்களா? அது யார் கூட இருந்தாலும் சரி. தங்கச்சிக்கும் எனக்கு வந்து சண்டை நடந்துச்சு அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து கடையில் இருந்துடுவேன். அதுவே அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா தங்கச்சிக்கும் எனக்கு வந்து ஒரு சிப்ளிங் சண்டை தான். ஆனால் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவேன். கடையில் இருந்தேன் அப்படின்னா எனக்கும் அம்மாவுக்கும் இன்னும் முத்தி போய் சண்டை தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு
ஒரு 1 மணி நேரம் கூட நான் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து கடை ஞாபகமே இருக்கும், அம்மா ஞாபகம், தங்கச்சி ஞாபகம். இந்த டைம்ல அங்க இருந்து என்ன பண்ணியிருப்பேன்? அந்த மாரி ஒரு டைம் வந்து தோணும். ஸோ 1 மணி நேரம், அரை மணி நேரம் வீட்ல வந்து இருந்துட்டு, மொபைல் பார்க்குறதோ, ஏதாவது வந்து ஒரு வேலை இருக்கும். அந்த மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஆயிட்டு நான் போயிடுவேன். அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுடுவாங்க. ஸோ நமக்கு இதுக்கு சொல்ல வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சண்டை நடக்குது, அந்த இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துலேருந்து நீங்க வந்துடுங்க. வெளிய வந்துடுங்க. அவங்க ஏதாவது திட்டுறாங்க அப்படின்னா, அத வந்து இந்த காதுல போட்டு, இந்த காதுல வாங்கிட்டு, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. நம்ம வந்து வாக்குவாதங்கள் குடுக்க குடுக்க நமக்கு வந்து இன்னும் தலைவலி தான் அதிகமாகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட நாள் முழுக்க நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஸ்டிச் பண்றவங்களுக்கு இருக்கிற பெரிய தொல்லையே, கஸ்டமர் ஸ்டிச்சிங் பண்ணி குடுத்ததுக்கப்புறமா காசு குடுக்க மாட்டாங்க. அது வீட்ல தைக்கிற பெண்களுக்கு அது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவங்க அதே மாதிரி நார்மலா எப்பவுமே காசு இல்லாம துணி குடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. கஸ்டமருக்கு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த தவறு நடக்காது. ஏதாவது ஒரு டைம் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு காசு குடுக்குறேன் அப்படின்னு ஒரு டைம் நம்ம அவங்களுக்கு கால அவகாசம் குடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பா அவங்க குடுக்க மாட்டாங்க. அவங்களோட காசு வந்து அவங்களுக்கு பெருசா தெரியும். நம்மளோட காசு வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதுவே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ரூ. 20 ரூ. 30 ஆகுது அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன், ஸோ எனக்கு வந்து குடுத்துடுங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காச வச்சு என்ன பில்டிங்கா கட்டப் போற? அந்த காச வச்சு மாளிகையா கட்டப் போற? இந்த மாரி தான் பேசுவாங்க. நெறைய பெண்கள் வந்து கடையில இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, நெறைய டெய்லர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் இந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ அத எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ப்ளவுஸு, ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க இல்லையா? ஆல்ட்ரேஷன் குடுப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல இவ்ளோ தான் அமௌண்ட் ஆகும். இவ்ளோ குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து லைனிங்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும். எனக்கு இது வந்து வாங்கிட்டு வரணும். எனக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணி குடுத்துடுறேன். அமௌண்ட் குடுங்க அப்படின்னு வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து துணிய குடுங்க. ஒரு கஸ்டமர்ஸ் துணி தைக்கிறதுக்கு முன்னாடியே காசு வந்து எவ்வளோ ஆகும்? உங்களோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, காசு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அந்த மாரி கஸ்டமர நீங்க வந்து கைக்குள்ள போட்டுக்கோங்க. அது எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து கைக்குள்ள போட்டுக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு ரெகுலரா அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்த உடனே 1 நாள் அல்லது 2 நாள் டைம் எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கே ஸ்டிச் பண்ணி குடுத்துடுங்க. தாராளமா அந்த டைம்ல வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கஸ்டமர் உங்கள விட்டு விலகி போகவே மாட்டாங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்றதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நமக்கு தேவைகள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, நமக்கு புடிச்ச ஐட்டம்ஸ் நெறைய டிசைன் ப்ளவுஸ் வருது அப்படின்னா, நீங்க வந்து பண்டலா லேஸ் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். லேஸு, அதுக்கப்புறமா நம்ம நூல்கண்டு வந்து வாங்கணும். பெரிய மிஷினுக்கு அப்படின்னா ஒரு ரூ. 17 ஒரு நூல்கண்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து கார்மெண்ட்ஸ்ல இருக்கும் இல்லையா? அந்த மாரி நூல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து விட்டு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்ம நெனச்ச மாதிரி புத்துணர்ச்சியா நம்ம வந்து இருக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு மட்டும் இருக்காதீங்க. அந்த நாள் முழுக்க கண்டிப்பா அந்த நாள் முழுக்க நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான நாள் தான் இருக்கும். இது வந்து என்னோட புதுசா ஒரு முயற்சி தான். நான் வந்து முக்கியமா ஓப்பனாவே சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப சண்டை நடக்கும். சின்ன சின்னதா வாக்குவாதங்கள். இந்த மாரி சின்ன சின்னதா சண்டை நடக்கும்போது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சண்டை நடக்குது. இன்னும் எனக்கு கோவம் வருது. அவங்களுக்கு கோவம் வராது. எனக்கு தான் கோவம் வரும். அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்துறாங்க. சரிங்களா? அது அவங்களோட தப்ப வந்து உணர்ந்துக்கல அப்படின்னா, நான் தான் கோவப்படுவேன். அந்த மாரி டைம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, "இல்ல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்போ வந்து ஃபோன் வச்சுடுங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு கட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபோன் பண்ணும்போது, அவங்க அதே வார்த்தைகள் தான் பேசுறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த வார்த்தைகள் வந்து "அது வந்து பேசாதீங்க. வீட்ல வந்து பேசிக்கலாம்." அப்படின்னு வந்து அந்த டாபிக் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? நான் வந்து இது ஏற்கனவே ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப சண்டை முத்தி போய், அந்த நாள் முழுக்க ஒரு கில்ட்டியான நாள் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து நான் ட்ரை பண்ணுவேன், இப்போ வரைக்கும். நமக்கு எப்பவுமே யார் கூட சண்டை நடந்தாலும், நம்ம அதுலேருந்து விலகி வந்துட்டோம் அப்படின்னா, அ ஏன்னா நம்ம வந்து அதையே நினச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கு வந்து அந்த நாள் முழுக்க அப்படியே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 1 மாசம், 1 வாரம் முழுக்க அப்படியே தான் இருக்கும். அதையே நினச்சுக்கிட்டு, சாப்பாடு செய்யாம, சாப்பாடெல்லாம் செய்யாம இருக்க மாட்டாங்க பெண்கள். எல்லாருமே எல்லார் வீட்லயும் சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். ஸோ,
நம்ம வந்து நாம சாப்பிடாம நம்மளோட வேலைகளை கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி தான் நாட்கள் வந்து போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம ஒரு கம்பீரமாக ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து விலகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைமுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுங்க. அதுவே கஸ்டமர் வந்து கரெக்டான காசு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டே அமௌண்ட் சொல்லிடுங்க. அது அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. சரிங்களா? நிறைய பெண்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான். கஸ்டமர் நல்லா காசு கொடுக்கல, அவங்க தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க காசு கொடுக்கல, ஏதாவது குறைகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இது நிறைய பெண்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து திருத்திக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து காசு கொடுக்கறதுக்காகவே அவங்க வந்து ஏதாவது குறைகள் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே காமன் தான். காசு கொடுக்கறதுக்காக குறைகள் கண்டுபிடிச்சு அந்த குறைகளை தீர்க்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அந்த அந்த ஒரு ப்ளவுஸில் எதுவுமே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கஸ்டமர் இல்லை இருக்குது, ஏதோ தப்பாக தைச்சிருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து வியர் பண்ணி காட்டுங்க எனக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லிடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நாளும் வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் முடிகிற நாள், அந்த முடிகிற நாளில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு நாளை நல்லா பயன்படுத்திக்கணும். நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் வந்து எதுக்கு மிஷின் வந்து தண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. மிஷின் வந்து உனக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பாரு, நீ வந்து ஒரு தண்டத்துக்கு மிஷின் வாங்கி கொடுத்த நாள்லேருந்து ஒரு தடவையாச்சும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கியா அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இடம் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. அதுக்கான இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு இல்லத்தரசியில் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்லயாச்சும் வந்து அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து வேலைக்கு போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சுயமாக சம்பாதிச்சு அதை ஒரு பேஷனாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக முடியும். அந்த பேஷன் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்காம இருக்கும். அந்த பேஷன் நாங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 100 நீங்கள் வந்து சம்பாதிக்கணும். அந்த ரூ. 100ல் ரூ. 50 இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் கூட மீதி ரூ. 50 சேமித்து வைங்க. அந்த ரூ. 50ல் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ரூ. 300 ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங்க்கு, அதுக்கப்புறமா நூல் இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 70 ரூ. 80 நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு மிச்சம் லாபம் வந்து ஒரு ரூ. 100 150 200 இந்த மாதிரி லாபம் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேஷனை வந்து கைவிடாமல், உங்கள் பேஷனை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு நாட்களை வந்து தள்ளிக்கிட்டே போங்க. ஸோ என்னோட நாட்கள் வந்து ஒரு நாளில் வந்து ஆஃப் டே வந்து முடிஞ்சிட்டா கூட, ஹாஃப் டேயில் நான் வந்து எதுவுமே வேலை வந்து பண்ணலை அப்படின்னா கூட அந்த மீதி இருக்கிற ஹாஃப் டேயில் வந்து காலையிலேருந்து பண்ணுற வேலைகள் நான் வந்து மதியத்திலேருந்து சாயந்தரக்குள்ளே வந்து பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு நாளும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே போய் மிஷினில் உட்காந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க, கட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச்சிங் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியமே. சரிங்களா? அந்த ஸ்டிச்சிங் மட்டும் விட்டுடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவீங்க. இத்தனை நாள் ஸ்டிச் பண்ணாமல் இதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண முடியல என்னால் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு வந்து தைக்க தெரியும், ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து நிறையவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மொபைலும் இருக்கும், திருப்பி அரட்டை அடிக்கிறதும் இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டது தான், என்கிட்ட வந்து சொன்னவங்க தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து அரட்டை அடிப்பேன், அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். அப்போது வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. மொபைல் கூட பார்க்க மாட்டாங்களாம். ஆனால் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக சோர்வடைஞ்ச மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அடுத்த வேலையை ஏதாவது பார்க்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதனால அப்படின்னு கண்டிப்பாக என்னாலேயும் சொல்ல முடியல. ஏன்னா நான் அந்த மாதிரி எப்போவுமே இருந்தது கிடையாது. நான் வந்து எப்போவுமே ஸ்டிச்சிங் பார்த்தா பயந்து ஓடுற ஆள் கிடையாது. நான் வந்து அதுக்கு மேலே உட்காரணும், அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
அண்ட் இதே மாதிரி ட்ரெஸ்ஸும் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னா மறக்காமல் மேக்ஸி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மேக்ஸி கிளாஸில் வந்து 5 days கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா.